இன்னைக்கு சைக்காலஜினுடைய முதல் வகுப்பு பார்க்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசில்ஸ். லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு ஒரு டாபிக்ல பசில்ஸ் இருக்க போது சோ நான் கிளாஸஸ் வந்து பைலிங்குவல்ல தான் எடுத்துட்டு போறேன். ஓகேங்களா? பசில்ஸ். ஸோ பசில்ஸ்னுடைய மேஜர் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து இந்த டாபிக் வந்து நான் ஃபுல்லா முடிக்க போதில்லை, ஏன்னா இது வந்து ஒரு பெரிய லென்த்தியஸ்ட் டாபிக். நான் உங்களுக்கு 5 கொஸ்டினா தான் போட போறேன். வீடியோ வந்து 5 கொஸ்டினா தான் வரும். ஸோ உங்களுக்கே சால்வ் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பசில் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் டு சால்வ். எப்படின்னா ரொம்ப ஒரு ஒரு டிடெக்டிவா நினைச்சுக்க. நீங்க உன்னை நான் வந்து இல்லாத ஏதோ ஒரு விஷயத்தை நீ வந்து கண்டுபிடிக்கிற, உன்னை ஒரு டிடெக்டிவா நினைச்சுக்கோ. அந்த மாதிரி நீ டிடெக்டிவா நினைச்சு உன்னை அசியூம் பண்ணிக்கிட்டு நீ கண்டுபிடிக்கும் பொழுது தெரியாத விஷயத்தை கண்டுபிடிக்கும் போது உனக்கு எவ்வளவு ஒரு த்ரில் இருக்கும், ஒரு ஜாலி இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போ வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உடன் பிறந்தவர்களா இருப்பீங்க, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்லாம். ஸோ உனக்கு தெரியாம எதனா ஒரு இனிப்பு பலகாரத்தை மறைச்சு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோ, அதை தேடி கண்டுபிடிக்கிறதுலேயே உனக்கு ஒரு சம த்ரில் இருக்கும். எங்க வச்சிருப்பா, தேடுறா, இன்னைக்கு சாப்பிட்டே முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மூளையில எப்படி பயன்படுத்துவ. அதே மாதிரிதான் இங்கேயும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் மிஸ்லீட் ஆயிருக்கும். அதாவது உன்னை கவனத்திலிருந்து திசை திருப்புவதற்காக ஒரு சரியான தொகுப்பை வந்து சீர்குலைத்து பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. சோ அந்த கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் நீ சேகரிச்சா உனக்கு ஒரு தகவல் கிடைக்க பெறும். அந்த கிடைக்கப்பெற்ற தகவல்களில் இருந்து கேள்விகள் கேட்கப்படும். கேள்விகளுக்கான பதில்களை நீங்க வந்து சொல்ல போறீங்க. புரியுதா சொல்றது? என்னன்றது புரிஞ்சுச்சா? அதாவது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் இது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னாலே கொஸ்டின் பேப்பர்ல பெரிய கொஸ்டின், மாடல் கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் இல்லன்னு கேட்காதீங்க. இதெல்லாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ல தான் இருக்கும். ஓகேவா? இது ஒரு பெரிய கொஸ்டின், லென்த்தியஸ்ட் கொஸ்டின். ஒரு 4ல இருந்து 5 லைன் இல்ல 5 லைன் இல்ல 8 லைன் வரும். சோ உங்களுக்கு சைடுல கொஸ்டின்ஸ் டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சைடுல டிஸ்ப்ளே ஆகிற கொஸ்டின்ஸ் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஓகேவா? சோ நான் இங்கிலீஷ்லயும் கொடுப்பேன், தமிழ்லயும் கொடுப்பேன். இங்கிலீஷ்ல மட்டும் தான் இப்ப ஃபர்ஸ்ட் தெரியுதுன்னு நினைக்காதீங்க. கேள்வி பெரிதாக இருக்கக்கூடிய பட்சத்துல கொஸ்டின் பாதி நேரம் சால்வ் பண்ணுவோம், பாதி நேரம் இங்கிலீஷ் கொஸ்டின் வரும், மீதி நேரம் வந்து தமிழ் கொஸ்டின் வரும். ஓகேவா? சோ இது எல்லாத்தையுமே மைண்ட் பண்ணிக்கோங்க. சோ பசில்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன். இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா எடுத்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு டாபிக். அதாவது வந்து உன்னை கவனத்திலிருந்து திசை திருப்புவதற்காக சிதறப்பட்ட தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த கொடுக்கப்பட்ட தகவல்கள் எல்லாம் நீ சேகரிச்சுனா உனக்கு ஒரு ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன், அவர்கள் என்ன சொல்ல வராங்கன்றது புரியும். புரியப்பட்ட தகவலை வச்சு நீ வந்து என்ன பண்ண போற, ஆன்சர் பண்ண போற. சோ இந்த செஷனோட இறுதியில உனக்கான ஒரு பசிலை நான் கேள்வியா வச்சுட்டு போவேன். அதை நீ சால்வ் பண்ணி ஆன்சரும் சொல்ல போற. ஓகேவா? சோ போலாமா டாபிக் உள்ள? ஓகே. ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகவல் தான் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் படிங்க. மது அண்ட் ஷோபா ஆர் குட் இன் டிராமாட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதாவது மது மற்றும் ஷோபா இருவரும் நாடகம் மற்றும் கணினியில் திறமையானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப யாரோ ஒரு 2 பொண்ணுங்க பேர் கொடுத்திருக்காங்க. அந்த 2 பொண்ணுங்க எந்த 2 சப்ஜெக்ட்ல சம டேலண்டா இருக்காங்க அப்படின்றத கொடுத்திருக்காங்க. யார் அந்த 2 பொண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மது, ஷோபா. ஓகேவா? மது, ஷோபா, இந்த 2 பொண்ணுங்களை பத்தி கொடுத்திருக்காங்க. இந்த 2 பொண்ணுங்களும் என்ன டாபிக்ல வந்து இதுவா இருக்காங்களா, கிளியரா இருக்காங்களா? டிராமாட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது நாடகம் மற்றும் கணினி. அப்ப 2 பேருமே நாடகத்துறையில் சிறந்து விளங்குகிறார்கள் மற்றும் கணினி துறையில் சிறந்து விளங்குகிறார்கள். அதாவது அவர்களை பற்றி தகவல்களை கொடுத்திருக்காங்க. அதை நான் வந்து என்ன பண்றேன்னு பார்த்தோன்னா தனித்தனியா எடுத்து எழுதிடுறேன். ஓகேவா? அவர்களை பற்றி கொடுத்த தகவல்களை என்ன பண்றேன், தனித்தனியா எடுத்து எழுதுறேன். சோ மதுவும் ஷோபாவும் எந்த 2 சப்ஜெக்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங், நாடகத்திலையும் கணினிலையும் ரொம்ப ஸ்ட்ராங் அவங்க. அடுத்தது அஞ்சலி அண்ட் மது ஆர் குட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசிக்ஸ். அஞ்சலியும் மதுவும் எதுல தேர்வாங்களாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ அஞ்சலி, சோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேர் தான், அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. நான் தமிழ்லேயே எழுதி போடுறேன். மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால சோ அஞ்சலி மற்றும் மது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஞ்சலி மற்றும் மது இருவரும் கணினி மற்றும் இயற்பியலில் சிறந்தவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அஞ்சலி இருக்கா, மது இங்க இருக்கால ஆல்ரெடி. சோ மது பேரை நான் இன்னொரு முறை எழுதணும்ன்ற அவசியம் இல்லை. அதனாலதான் நான் ஒரே முறை எழுதிட்டேன். சோ ஒரு தகவல்கள் ஒரு நபர்களுக்கு பிடித்த சப்ஜெக்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப நபர்களுக்கு பிடித்த சப்ஜெக்ட்னா நான் அவங்களுக்கு நேரம் அவங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் பிடிக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றத லைன் பண்ணி எழுதிக்கிறேன். சோ ரிப்பீட் ஆகுது, பேர் ரிப்பீட் ஆகுதுன்னா ஆல்ரெடி மது பேர் 2வது தடவை ரிப்பீட் ஆகும்போது மதுக்கு கீழே நான் சப்ஜெக்ட் மட்டும் எழுதிக்க போறேன். மது பேரை ஒரு முறை தான் எழுத போறேன். சோ அஞ்சலியும் மதுவும் எதுல சிறந்தவர்களா இருப்பாருங்களா? கணினி மற்றும் இயற்பியல். அப்போ அஞ்சலியும் மதுவும் கணினி மற்றும் இயற்பியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அஞ்சலியில கணினி இயற்பியல் எழுதிட்டேன். மதுவுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கணினி இருக்கு. அப்ப நான் எந்த சப்ஜெக்டை மட்டும் எழுதுனா போதும், இயற்பியலை மட்டும் எழுதுனா போதும். அப்ப மது 3 சப்ஜெக்ட்ல இப்போதைக்கு திறமையானவ, ஷோபா 2, அஞ்சலி 2. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அஞ்சலி, பூனம், நிஷா 3 பேர் கொடுத்திருக்காங்க. அஞ்சலி, பூனம், நிஷா. அஞ்சலி பேர் ஆல்ரெடி இருக்கா, இன்னொரு முறை எழுத தேவையில்லை. அப்ப யார் பேர் எழுதலாம்? பூனம் பேர் எழுதிடலாம், நிஷா பேர் எழுதலாம். ஓகேவா? பூனம் பேர் எழுதலாம், நிஷா பேர் எழுதலாம்.
இந்த அஞ்சலி, பூனம், நிஷா எந்தெந்த சப்ஜெக்ட்ல திறமையானவர்கள்னா இயற்பியல் மற்றும் வரலாறு, அதாவது பிசிக்ஸ் அண்ட் ஹிஸ்டரியா. சோ இயற்பியல் மற்றும் வரலாறுன்னும் போது இயற்பியல் வரலாறு இங்கேயும் எழுதிடுறேன், இயற்பியல் வரலாறு. சோ இவங்க ரெண்டு பேரும் சிறந்து விளங்கக்கூடிய சப்ஜெக்ட்கள் இயற்பியல் வரலாறு. யார் யாரு? அஞ்சலி, பூனம், நிஷா. சோ அஞ்சலி கிட்ட ஆல்ரெடி இயற்பியல் இருக்கு. அப்ப நான் இன்னொரு சப்ஜெக்ட் என்னன்னு மட்டும் எழுதினா போதும், வரலாறு மட்டும் எழுதினா போதும். ஓகேவா? வரலாறு மட்டும் எழுதினா போதும். இப்ப வந்துச்சா பேருங்க, 5 பேர் இருக்காங்க. 5 பேர் என்னென்ன சப்ஜெக்ட்ல திறமையானவர்கள் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இன்னும் 2 க்ளூ இருக்கு. நிஷா அண்ட் அஞ்சலி, நிஷா அண்ட் அஞ்சலி, நிஷாவும் இருக்கா அஞ்சலியும் இருக்காங்க. இவங்க என்னென்ன சப்ஜெக்ட்ல தான் திறமையானவர்கள்னா பிசிக்ஸ்லயும் மேத்தமெட்டிக்ஸ்லயும், அதாவது வந்து இயற்பியல் மற்றும் கணிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஆல்ரெடி 2 பேர்லயுமே நிஷா அஞ்சலி 2 பேர்லயுமே இயற்பியல் இருக்கு. அப்ப எந்த சப்ஜெக்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா எழுதணும்? கணிதத்தை மட்டும் எக்ஸ்ட்ரா எழுதணும். சோ கணிதம் அது மட்டும் எக்ஸ்ட்ரா எழுதிடுறேன். முடிஞ்சிச்சா? ஓகே. அடுத்தது பூனம் அண்ட் ஷோபா. பூனம் இருக்கால, பூனம் இருக்கா, ஷோபா, இவர்கள் இருவரும் எந்த சப்ஜெக்ட்ல திறமையானவர்கள்னா ஹிஸ்டரி அண்ட் டிராமட்டிக்ஸ். ஹிஸ்டரி அண்ட் டிராமட்டிக்ஸ்னா வரலாறு மற்றும் நாடகத்துறை. சோ பூனம் கிட்ட ஆல்ரெடி வரலாறு இருக்கு. அப்ப எது இல்ல? நாடகம். அப்ப நாடகம் மட்டும் எழுதிடுறேன். ஷோபா கிட்ட ஆல்ரெடி நாடகம் இருக்கு. எது இல்ல? வரலாறு இல்ல. சோ வரலாறு மட்டும் எழுதிடுறேன். அப்போ ஒரு சில பெண்கள் என்ன சப்ஜெக்ட்ல திறமையானவர்களாக இருக்கிறார்கள் என்றதான் இவன் குழப்பி ஒரு பெரிய சென்டென்ஸா கொடுத்திருக்கான். இப்ப நான் அதை புரிஞ்ச மாதிரி என்ன எழுதிட்டேன்? மதுனா எந்தெந்த சப்ஜெக்ட்ல திறமையானவன்றத பிரிச்சு எழுதிட்டேன். ஷோபானா என்னென்ன சப்ஜெக்ட்ல திறமையானவன்றத பிரிச்சு எழுதிட்டேன். அஞ்சலி எந்தெந்த சப்ஜெக்ட்ல திறமையானவங்கன்றத பிரிச்சு எழுதிட்டேன். பூனம் எதுல திறமை, நிஷா எதுல திறமைன்னு எழுதிட்டேன். இப்ப கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகளை பார்த்தோன்னே டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டு போறோம். சோ அவன் மிஸ்லீட் பண்ணி கொடுத்த ஒரு இன்ஃபர்மேஷனை நான் சரியா எழுதிட்டேன். இப்ப கேள்வி கேட்டோன்னே டக்கு டக்குன்னு பார்த்து சொல்லிட்டு போறேன். சோ முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கொஸ்டின் நான் தமிழ்லயே டிக்டேட் பண்றேன். ஆனா சைட்ல கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்லயும் இருக்கும் தமிழ்லயும் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் தமிழ்லயே டிக்டேட் பண்றேன். இயற்பியல், வரலாறு மற்றும் கணிதத்தில் சிறந்தவர் யார்? கணினியில் சிறந்தவர் அல்லாமல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கேண்டிடேட் எதுலாம் சிறந்தவரா இருக்கணும்? இயற்பியல்ல இருக்கணும், வரலாறுல இருக்கணும், கணிதத்துல இருக்கணும். சோ இயற்பியல், வரலாறு, கணிதத்துல சிறந்தவர்கள் வந்து 2 பேர் இருக்காங்க. ஒன்னு நிஷா, இன்னொன்னு அஞ்சலி. ஆனா எதுல சிறப்பா இருக்கக்கூடாது? அந்த கேண்டிடேட் கணினிலே சிறப்பா இருக்கக்கூடாது. அப்ப ஆன்சர் யாரு? நிஷா. புரிஞ்சுச்சா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர் வந்து நிஷா. ஏன் நான் நிஷா சொல்றேன்? இயற்பியல், வரலாறு, கணிதத்தில் மட்டும்தான் சிறந்தவராக இருக்கணும், கணினியில இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கொடுத்திருக்காங்க. சோ அஞ்சலி பார்த்தனா அதே மாதிரி 3த்துல சிறப்பா இருக்கா, வேற எதுலயும் அவ சிறப்பா இருக்கா, கணினிலையும் சிறப்பா இருக்கா. சோ அதனால அஞ்சலி வரமாட்டா. யார் ஆன்சரா வருவாங்க? நிஷா. சோ இரண்டாவது கேள்வி, இயற்பியல், வரலாறு மற்றும் நாடகத்தில் சிறந்தவர் யார்? இயற்பியல், வரலாறு மற்றும் நாடகத்தில் சிறந்தவர் யார்? பூனம். ஓகே. அடுத்த क्वेश्चन, வரலாறு, இயற்பியல், கணினி மற்றும் கணிதத்தில் சிறந்தவர் யார்? 4 சப்ஜெக்ட். சோ 4 சப்ஜெக்ட் கொடுக்கும்போதே தெரியுது அது நம்ம அஞ்சலி தான், வேற யாரும் இல்ல. சோ அஞ்சலி இஸ் தி ஆன்சர். ஓகேவா? சோ முதல் கேள்வி நன்றாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இது ஒரு கேள்வி சால்வ் பண்ணா இது வந்து 3 கேள்விகள் கேட்பாங்க, அழகா ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். சோ பசில்ஸ்னுடைய பெருமையே இதுதான். ஒரு கேள்வி சால்வ் பண்ணா அழகா என்ன வரும்? 3 கேள்வி வரும். சோ முதல் கேள்வி புரிஞ்சுதா? அடுத்தது அதிலே 3 பார்த்துட்டோம். 1 2 3. சோ இப்போ 4வது கேள்விக்கான क्वेश्चन. ஓகேவா? 4th क्वेश्चन என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6 students A, B, C, D, E, F are sitting on a ground. அதாவது A, B, C, D, E, F என்ற 6 மாணவர்கள் வந்து ஒரு மைதானத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். சோ அதுல வந்து A and B belongs to Ruby house அப்படின்னு சொல்றாங்க. ஏவும் பியும் வந்து ஒரு மாணிக்க வீட்டை சேர்ந்தவர்களாம். ஓகேவா? while the rest belongs to emerald house. மீதம் உள்ளவர்கள் மரகத வீட்டை சேர்ந்தவர்கள். அப்போ இது ஒரு 6 நபர்களை பற்றிய ஒரு கூற்று. ஒரு 6 நபர்கள் இருக்காங்க, A, B, C, D, E, F னு. அந்த 6 நபர்களுடைய வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு கூற்று. சோ அந்த 6 நபர்களை ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். A, B, C, D, E, F. சோ 6 நபர்கள். இந்த 6 நபர்களை பற்றிய கூற்று என்ன கொடுத்திருக்காங்கன்றத கவனிங்க. சோ ஒரு டேபிள் கட்டிக்கிறேன் உங்களுக்கு புரியணுமேன்றதுனால. எக்ஸாம்ல எல்லாம் ஃபாஸ்டா போட்டுடலாம். சோ இந்த ABCDEF ஃபர்ஸ்ட் அவர்களை பற்றி கொடுத்த கூற்று என்ன? வீடு. அவர்கள் என்ன வீட்டை சேர்ந்தவர்கள்? சோ எல்லார பத்தி வீடு பார்த்துடலாமா? சோ ஃபர்ஸ்ட் ஏவும் பியும் மட்டும் எந்த வீட்டை சேர்ந்தவர்களா? மாணிக்க வீட்டை சேர்ந்தவர்கள், அதாவது ரூபி ஹவுஸ். அப்ப ஏவும் பியும் ரூபி ஹவுஸை சேர்ந்தவங்க. மாணிக்கம், ரூபினா மாணிக்கம்மா. இங்கிலீஷ்ல வந்து ரூபி, தமிழ்ல வந்து மாணிக்கம். சோ இவங்க 2 பேருமே ரூபி ஹவுஸ் சேர்ந்தவங்க. மீதமுள்ள எல்லாருமே என்ன ஹவுஸ் சேர்ந்தவங்கன்னா
மரகத வீட்டை சேர்ந்தவர்கள். அப்போ மீதம் உள்ளவர்கள்ல எமரால்ட் ஹவுஸ், இங்கிலீஷ்ல வந்து எமரல்ட். இது கொஞ்சம் எனக்கு இங்கிலீஷ்ல எழுதி போட வசதியா இருக்குன்னு இங்கிலீஷ்ல எழுதி போடுறேன். சோ எமரால்ட்னா என்ன? மரகதம். சோ இவர்கள் எல்லாம் மரகத வீட்டை சேர்ந்தவர்கள். அப்ப இதுல ஏவும் பி ரூபி ஹவுஸ், ரிமைனிங் இருக்கிறவங்க எல்லாம் எமரால்ட் ஹவுஸ். அடுத்தது அவர்களை பற்றி அடுத்த கூற்று, அதில் டி மற்றும் எஃப் வந்து உயரமானவர்களா. டியும் எஃப்பும் எப்படியா இருப்பாங்களா? டாலஸ்ட் பர்சனா இருப்பாங்களா. அடுத்தது அவர்களை பற்றிய இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா உயரம், உயரமா இருப்பாங்க. யாரு? டியும் எஃப்பும். அப்ப டியும் எஃப்பும் உயரம், டியும் எஃப்பும் உயரம், டால் எழுதிடுறேன். அப்ப ரிமைனிங் பர்சன் எல்லாருமே குள்ளம்னு சொல்லிட்டாங்க. அப்ப எல்லாருமே ஷார்ட். ஓகேவா? உனக்கு புரியணும்ன்றதுனால நான் எழுதுறேன். நான் என்ன பொறுத்தவரை SSTT கூட போட்டுப்பேன். ஓகேவா? ரிமைனிங் எல்லாருமே எப்படி இருப்பாங்களாம்? ஷார்ட், குள்ளமா இருப்பாங்களாம். அடுத்த கூற்று, C and D are wearing glasses. சியும் டியும் எப்படி இருக்காங்களாம்? கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்களாம். அப்ப மூன்றாவது பேராமீட்டர் அவங்கள பத்தி சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணாடி. யார் யார் கண்ணாடி போட்டிருக்காங்க? சியும் டியும் கண்ணாடி. கண்ணாடி போட்டவங்களுக்கு நான் எஸ் மார்க் கொடுத்துக்கிறேன், போடாதவங்களுக்கு ராங் மார்க் கொடுத்துக்கிறேன். சோ அப்ப சியும் டியும் கண்ணாடி போட்டிருக்காங்க, மிச்சம் இருக்க யாருமே கண்ணாடி போடல. சோ இதுதான் அவர்களை பற்றிய கூற்று. இப்போ இத பத்தின இந்த இன்ஃபர்மேஷன் முழுமை அடையும் பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஏன்றவன் ரூபி ஹவுஸை சேர்ந்தவன், குள்ளமா இருப்பான், கண்ணாடி போடல. சின்றவன் எமரல்ட், மரகத வீட்டை சேர்ந்தவன், குள்ளமா இருப்பான், கண்ணாடி போட்டிருப்பான். இப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஒருவரை பற்றிய முழு தகவல்கள் தெரிய வருது இல்ல. சோ இப்போ இவங்க நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வியை கடைசியா பாத்துக்கோங்க. என்னன்னா, இதில் கண்ணாடி அணிந்த உயரமான மரகத வீட்டை சேர்ந்த பெண் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ணாடி அணிந்த, கண்ணாடி அணிந்தனாலே ரெண்டே பேர் தான் கண்ணாடி அணிஞ்சிருக்காங்க. உயரமான, உயரமானனாலே முடிஞ்சிருச்சு. ஆன்சர் யாரு? டி. அப்ப கண்ணாடி அணிந்த உயரமான மரகத வீட்டை, எமரால்டு வீட்டை சேர்ந்த பெண் டி. முடிஞ்சிருச்சா? அப்ப இந்த क्वेश्चन ஈஸி தானே. அப்ப ஒரு 6 பேரை பற்றிய தகவல்கள் வெவ்வேறு விதமா கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நான் சேகரிக்கும் போது எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. இதை வச்சு நான் முடிச்சுட்டு போயிட்டேன். ஓகேவா? சோ இதே மாதிரி தான் உங்களுக்கு பல வீடியோஸ் இன்னும் வரப்போகுது. இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் செஷன்றதுனால 2 क्वेश्चन சால்வ் பண்ணேன். இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சோ உளவியலுக்கு சப்போர்ட் உங்களுக்கு கொடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்ட் क्वेश्चन சொன்னல, சோ இதே மாதிரி மெத்தட்ல இப்போ நீங்க ஒரு क्वेश्चन சால்வ் பண்ண போறீங்க. அது இப்போ உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகிட்டு இருக்கும். சோ அந்த டிஸ்ப்ளே ஆகிற क्वेश्चनஸை பாருங்க. பார்த்துட்டு அதற்கான பதிலை இப்போ நீங்க சொல்ல போறீங்க. சைட்ல நல்லா பாருங்க, ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. அந்த क्वेश्चन டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கும். சோ அந்த क्वेश्चन இதே மாதிரி மெத்தட்ல தான் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிட்டு உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. எத்தனை பேர் போடுறீங்க அந்த சப்போர்ட்டை பார்த்துட்டு தான் அடுத்த உளவியலுக்கான வகுப்பு நாங்க போடலாமா வேணாவா கண்டினியூ பண்ணலாமான்றதே முடிவு பண்ண முடியும். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லாம நான் இங்க வந்து கத்திட்டு போறதுல பிரயோஜனமே இல்லை. அது நல்லாவே தெரியும். ஏன்னா உளவியல் தான் இம்பார்ட்டன்ட். நீங்களும் நிறைய பேர் உளவியல் வீடியோ போடுங்கன்னு கேட்டதுனால தான் நம்ம ரிஸ்க் எடுத்து பண்றோம். ஸோ அந்த क्वेश्चனை சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. எப்படி பண்றீங்கன்றத பார்த்துட்டு தான் அடுத்தடுத்த வீடியோ நாங்க எப்படி எல்லாம் போட போறோம்ன்றத ரிஸ்க் எடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த பர்சன்ஸ் வீடியோக்காக காத்துக்கிட்டே இருங்க. இது ஒரு 6 வீடியோவா வரப்போது. உங்களுடைய முழு தகுதி, அந்த புதிர்களுக்கான முழு தகுதியும் உங்களுக்கு நாங்க பெற்று தந்துடுறோம். நல்லபடியா எப்படி क्वेश्चंस சொன்னாலும் ஈஸியா அட்டெண்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு மார்க் அட்டெண்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி நாங்க பாத்துக்கிறோம். ஓகேங்களா? சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க முப்படை பயிற்சி மையத்துடன். தேங்க்யூ.